எங்கள் கிராமத்து மாரியம்மன் கோவில் திருவிழா என்றாலே ஊரே களை கட்டும். ஆனால் இந்த வருட திருவிழாவிற்கு ஒரு தனித்துவமான எதிர்பார்ப்பு எனக்குள் இருந்தது. அதற்கு காரணம், கடந்த 20 வருடங்களாக எங்கள் குடும்பத்தில் பேசாமல் இருந்த என் அத்தை குடும்பம் இந்த முறை ஊருக்கு வருவதுதான். டேய், இந்தா இந்த லிஸ்ட்டை வச்சுக்கோ. டவுனுக்கு போய் பந்தல்காரனுக்கும் லைட் செட்டுக்காரனுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு என்று அப்பா கத்தினார். நான் பைக்கை ஸ்டார்ட் செய்யும்போது திண்ணையில் அமர்ந்திருந்த என் பாட்டி என்னை ரகசியமாக அழைத்தாள். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அஞ்சரை பெட்டியில் மறைத்து வைத்திருந்த ஒரு பழைய புகைப்படத்தை என்னிடம் நீட்டினாள். இது யாரு பாட்டி என்று கேட்டேன். இதுதான் உன் அத்தை. சின்ன வயசுல காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போனவ. இத்தனை வருஷமா உங்க அப்பா அவ முகத்துல கூட முழிக்கல. ஆனா என் கடைசி காலத்துல அவளை பார்க்கணும்னு நான் போட்ட சண்டையால இந்த திருவிழாவுக்கு அவ புருஷன் பிள்ளைங்களோட வெளிநாட்டில் இருந்து வர்றாடா என்று பாட்டி கண்ணீரோடு சொன்னாள். என் கண்கள் அந்த புகைப்படத்தில் இல்லை. பாட்டி அடுத்து சொன்ன வார்த்தையில் தான் நிலைத்து நின்றது. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்காடா, பேரு பூவிலி. உனக்கு முறை பொண்ணு, லண்டனில் படித்தவளாம். அப்படியே உச்சி வெயிலில் நின்ன பனித்துளி மாதிரி அம்புட்டு அழகுன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. முறைப்பொண்ணு, வெளிநாட்டு வெண்ணிலா. அந்த நொடியே என் நெஞ்சுக்குள் மாரியம்மன் கோயில் தாரை தப்பட்டை முழங்க தொடங்கியது. லண்டனில் படித்த அவளுக்கு இந்த கிராமத்து முரடனை பிடிக்குமா? அவள் நிறம் எப்படி இருக்கும்? குணம் எப்படி இருக்கும்? பைக் ஓட்டும் போதே என் கற்பனை குதிரை ஓடத் தொடங்கியது. திருவிழா நாளும் வந்தது. ஊர் எல்லையில் சொகுசு கார் வந்து நின்றபோது ஒட்டுமொத்த கிராமமும் வேடிக்கை பார்க்க கூடியிருந்தது. காரில் இருந்து முதலில் இறங்கிய என் அத்தை அப்பாவின் காலில் விழுந்து அழுதார். பாசம் கோபத்தை வென்றது. அப்பாவும் அத்தையை அணைத்து கொண்டார். ஆனால் என் கண்கள் காரின் பின்கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. மெதுவாக கதவு திறந்தது. முதலில் வெளியே வந்தது ஒரு ஜோடி கொலுசு அணிந்த பாதங்கள். அதைத் தொடர்ந்து கிராமத்து திருவிழாவிற்காகவே பிரத்யேகமாக உடுத்தியிருந்த அடர் பச்சை நிற பட்டுச்சேலையில் அவள் இறங்கினாள். அவள்தான் பூவிலி. செம்பருத்தி பூவை விட ஒரு மடங்கு கூடுதலான சிகப்பு நிறம். லண்டன் குளிரில் வளர்ந்ததால் அவளது தோல் தக்காளி பழம் போல் மின்னியது. காற்றில் பறந்த அவளது சுருள் முடிகளை ஒதுக்கியபடியே கிராமத்து வெயிலை தாங்க முடியாமல் தன் கைகளால் விசிறிக்கொண்டாள். அவளிடமிருந்து வந்த பாரிஸ் செண்டு வாசனை அந்த கிராமத்து வேப்பமர காற்றையே மாற்றிவிட்டது. அவள் படித்து முடித்துவிட்டு அங்கே ஏதோ பெரிய வேலையில் இருக்கிறாளாம். அவளது பெரிய கண்களும் கூர்மையான மூக்கும் பார்த்த மாத்திரத்திலேயே என் நெஞ்சை கிள்ளின. அனைவரும் வீட்டுக்குள் செல்ல அவள் மட்டும் வாசலில் நின்று வேடிக்கை பார்த்தாள். நான் மெதுவாக என் பைக்கை அவளுக்கு அருகில் கொண்டு போய் நிறுத்தினேன். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஹாய், நீங்க என்று கொஞ்சம் தமிழில் லண்டன் உச்சரிப்போடு கேட்டாள். நான் உன் முறைப்பையன் என்று திக்கி திணறி சொன்னேன். அவள் என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு உதட்டை கடித்து சிரித்தாள். ஓ, நீங்க தானா அது? பாட்டி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டுக்குள் ஓடினாள். அவள் சிரிப்பில் என் நெஞ்சம் சிதறியது. அவளுக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா என்ற தவிப்பு அந்த கிராமத்து இரவை விட வெக்கமாக என் உடம்பை சுட்டெரித்தது. மறுநாள் காலை கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வீட்டில் ஒரே உறவினர்கள் கூட்டம் என்பதால் பூவிலிக்கு அந்த நெரிசல் கொஞ்சம் புதிதாக இருந்தது. கிராமத்து காலை நேர காற்றை ரசிப்பதற்காக அவள் மெதுவாக வீட்டின் பின்புறம் இருந்த தோப்பிற்குள் நடந்தாள். அவள் பட்டு பாவாடை சட்டை அணிந்து கையில் ஒரு நாவல் புத்தகத்தோடு தனியாக போவதை பார்த்துவிட்டு நானும் பின்னாடியே கிளம்பினேன். தோப்பின் நடுவே இருந்த பெரிய விவசாய கிணற்றின் அருகே நின்று ஆழமான தண்ணீரை பார்த்து வியந்து கொண்டிருந்தாள். பார்த்து, கால் வலிக்கிட போகுது என்றபடி அவளுக்கு அருகில் போய் நின்றேன். திடுக்கிட்டு திரும்பியவள் என்னை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஓ, நீங்களா? பயந்தே போயிட்டேன். இந்த கிணறு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு என்றால் தன் பெரிய கண்களை உருட்டி. லண்டன்ல இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. இது எங்க தாத்தா வெட்டின கிணறு. தண்ணி தேன் மாதிரி இருக்கும் என்று பெருமையாக சொன்னேன். அப்படியா? எனக்கு குடிக்க தருவீங்களா என்று குறும்புடன் கேட்டாள். நான் பக்கத்தில் இருந்த கயிற்று வாளியை எடுத்து கிணற்றுக்குள் வீசி தண்ணீர் இறைத்தேன். சில்லென்ற தண்ணீரை அவளிடம் நீட்டிய போது அவள் தன் இரு கைகளையும் குவித்து வாங்கினாள். அவள் கைகளில் தண்ணீர் ஊற்றும் போது என் விரல்கள் அவளது மென்மையான விரல்களில் லேசாக உரசியது. அந்த நொடி உடம்பில் ஏதோ கரண்டு பாய்ந்தது போல இருந்தது. அவள் தண்ணீரை குடித்துவிட்டு வாவ், நிஜமாவே ஸ்வீட் என்றாள். பிறகு என் முகத்தையே உற்று பார்த்தாள். ஏன் அப்படி பார்க்குறீங்க என்று தயக்கத்துடன் கேட்டேன். இல்லை, நேற்று பாட்டி சொன்னாங்க, சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த தோப்பில் தான் ஒன்றா விளையாடுவாங்களாம். இப்போ நாம் 2 பேரும் இங்கே நிற்கிறோம்.
டைம் எவ்வளோ சீக்கிரம் ஓடுதில்ல என்று சொல்லிவிட்டு என் கண்கள் காட்டிய காதலை புரிந்து கொண்டவள் போல லேசாக முகம் சிவந்து கையில் இருந்த புத்தகத்தால் முகத்தை மறைத்து கொண்டு சிரித்தாள். அவளுக்கு என்மேல் ஒரு ஈர்ப்பு இருப்பது அந்த பார்வையில் எனக்கு புரிந்தது. அன்று இரவுதான் மாரியம்மன் கோவிலின் முக்கிய திருவிழா. ஊரே விளக்கு வெளிச்சத்தில் மின்னுவது போல இருந்தது. சாமி ஊர்வலம் புறப்படும் போது நாதஸ்வரமும் தாரை தப்பட்டையும் காதை கிழித்தன. கூட்ட நெரிசலில் என் குடும்பத்தாரோடு பூவிலியும் வந்து கொண்டிருந்தாள். கிராமத்து கூட்ட நெரிசல் அவளுக்கு பழகாததால் திணறிக்கொண்டே நடந்தாள். யாரோ முட்டிவிடப் போகிறார்கள் என்று பயந்து நான் கூட்டத்தை விலக்கி கொண்டு அவளுக்கு அரணாக முன்னால் சென்றேன். திடீரென ஜனக்கூட்டம் பின்னால் இருந்து முண்டி அடித்தது. நிலை தடுமாறிய பூவிலி ஆ என்று கத்தியபடி நேராக வந்து என் நெஞ்சின் மேல் சாய்ந்தாள். அவளது பட்டுச் சேலைகள் நறுமணமும் கூந்தல் வாசனையும் என் சுவாசத்தை மொத்தமாக ஆக்கிரமித்தன. அவளது இதயம் வேகமாக துடிப்பதை என்னால் உணர முடிந்தது. பயப்படாதே, என் கையை பிடிச்சுக்கோ என்று என் வலது கையை அவளிடம் நீட்டினேன். அவள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் மென்மையான குளிர்ந்த கைகளால் என் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். கூட்ட நெரிசலை தாண்டி சற்றே அமைதியான இடத்திற்கு வரும் வரை நாங்கள் கைகளை விடவே இல்லை. லண்டனில் படித்த அந்த பணக்கார பெண் இந்த கிராமத்து முறைப்பையனின் கரங்களை அத்தனை நம்பிக்கையோடு பிடித்திருந்தாள். விளக்கு வெளிச்சத்தில் அவளை பார்த்தேன். அவளது தக்காளி நிற கன்னங்கள் வெட்கத்தால் இன்னும் சிவந்திருந்தன. தேங்க்ஸ் என்று மெல்லிய குரலில் சொன்னவள் தன் கையை மெதுவாக என் கையில் இருந்து எடுத்தாள். ஆனால் அவளது விரல்கள் பிரிய மனமில்லாமல் என் விரல்களை வருடிவிட்டு சென்றதை நான் கவனித்தேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பூவிலி என்று கூட்டத்தின் சத்தத்திற்கு நடுவே தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டுவிட்டேன். அவள் சட்டென்று திரும்பி தன் காதோர குழலை ஒதுக்கி காந்த பார்வையால் என்னை ஊடுருவி பார்த்தாள். பிடிக்கலைனா இவ்வளவு தூரம் உங்கள் கையை பிடிச்சிட்டு வந்திருப்பேனா மிஸ்டர் முறைப்பையன் என்று சொல்லிவிட்டு கூட்டத்திற்குள் ஓடி மறைந்தாள். என் நெஞ்சுக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் ஒரே நேரத்தில் சிறகடித்தன. திருவிழா முடிந்து 2 நாட்கள் ஆகியிருந்தாலும் பூவிலியின் அந்த ஒற்றை பதில் என் தூக்கத்தை கலைத்திருந்தது. பிடிக்கலைன்னா கையை பிடிச்சிருப்பேனா என்ற அவளது வார்த்தைகள் என் காதுக்குள் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தன. மதியம் ஊரே வெயிலில் அடங்கியிருந்த நேரத்தில் தோட்டத்தில் தண்ணீர் பாய்கிறதா என்று பார்க்க போயிருந்தேன். அங்கே மாமரத்து நிழலில் பூவிலி ஒரு பாவாடை தாவணியில் கையில் ஒரு மாங்காயை கடித்து கொண்டு நின்றிருந்தாள். என்ன லண்டன் மேடம், கிராமத்து மாங்காய் டேஸ்ட் எப்படி இருக்கு என்று கேட்டபடி அவள் அருகே சென்றேன். என் குரல் கேட்டு திடுக்கிட்டவள், ஹே செம்ம டேஸ்ட், ஆனால் செம காரம், உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் வீட்டில் யாரும் செஞ்சு தரல என்று உதட்டை சுளித்து கூறினாள். இதுக்கு போய் கவலைப்படலாமா, இரு என்று சொல்லி என் மடியில் இருந்த கத்தியை எடுத்து ஒரு நல்ல மாங்காயை பறித்து அதில் கீறி என்னிடம் இருந்த உப்பையும் மிளகாய்த்தூளையும் தடவி அவளிடம் நீட்டினேன். அவள் அதை வாங்கி ஒரு கடி கடித்தாள். காரம் தாங்க முடியாமல் அம்மாடி என்று கண்ணில் தண்ணீர் வர கத்தினாள். ஐயோ காரமாயிருக்கா என்று நான் பதற சட்டென்று அவளது உப்புக்கரை படிந்த விரல்களால் என் கையை பிடித்து கொண்டாள். காரம்தான், ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுத்ததுனால ரொம்ப ஸ்பெஷல் என்று கண்ணீரோடு சிரித்தாள். அவள் கண்கள் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த மாமரத்து நிழலில் குளிர்ந்த காற்று வீச எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி மெல்ல குறைந்தது. அவளது மூச்சு காற்று என் முகத்தில் படும் தூரத்தில் அவள் நின்றிருந்தாள். பூவிலி, திருவிழா முடிஞ்சா நீங்கள் ஊருக்கு கிளம்பிடுவீங்க, அப்புறம் இந்த முறப்பையனை மறந்துடுவீங்களா என்று என் மனதின் தவிப்பை கேட்டேன். அவள் தன் கையில் இருந்த மாங்காயை கீழே வைத்துவிட்டு என் சட்டை காலரை பிடித்து லேசாக இழுத்தாள். லண்டனில் எவ்வளவோ பெரிய காரியங்களை நான் பார்த்துருக்கலாம், ஆனால் என் மனசை திருடன ஒரே திருடன் இந்த கிராமத்தில் தான் இருக்கான். உங்களை எப்படி மறப்பேன் என்று மிக மெல்லிய காதலான குரலில் சொன்னாள். அந்த நொடி அவளது நெற்றியில் விழுந்த கூந்தலை நான் மெதுவாக ஒதுக்கிவிட அவளது கண்கள் வெட்கத்தில் மூடிக்கொண்டன. நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தன. அத்தையும் அப்பாவும் பழைய பகை மறந்து ஒன்று சேர்ந்து விட்டனர். ஆனால் பூவிலி லண்டன் கிளம்ப வேண்டிய நாளும் வந்துவிட்டது. வாசலில் கார் வந்து நின்றபோது என் நெஞ்சு கனத்தது. அத்தை பாட்டியை கட்டி அணைத்து அழுதார். பூவிலி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. அவள் முகம் வெளிரி போயிருந்தது. லண்டன் குளிரில் ஜொலிந்த அந்த முகம் இன்று பிரிவின் துயரால் வாடியிருந்தது. நான் அவளையே பார்த்து கொண்டு தூணோரம் நின்றேன். எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு காரில் ஏறப்போனாள்.
திடீரென என் பாட்டி சத்தமாக, டேய் கொஞ்சம் நில்லுங்கம்மா என்று காரை மறித்தாள். எல்லாரும் பாட்டியை பார்த்தார்கள். பாட்டி நேராக அப்பாவோடும் அத்தையோடும் போய் நின்று கொண்டாள். 20 வருஷ பகைய இந்த மாரியம்மன் தீர்த்து வச்சிட்டா. ஆனா இனிமே இந்த உறவு விட்டு போகக்கூடாது. என் பேரன் கதிருக்கும் உன் மகள் பூவிலிக்கும் மனசுக்குள்ள காதல் ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு இந்த லண்டன் வெண்ணிலாவை நம்ம கிராமத்து மருமகளா மாத்திட்டா என்ன என்று பாட்டி அதிரடியாக கேட்டாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். பூவிலி சட்டென்று நிமிர்ந்து முகமெல்லாம் சிவக்க வெக்கத்தோடு தரையை பார்க்க தொடங்கினாள். அப்பா அத்தையை பார்த்தார். அத்தை சிரித்து கொண்டே, அண்ணா, பூவிலி லண்டன்ல இருந்தாலும் அவளுக்கு நம்ம ஊர் பையனைத்தான் கட்டிக்கணும்னு ஆசை. எனக்கு இதில் முழு சம்மதம் என்றார். அப்பா என் பக்கம் திரும்பி, என்னடா சம்மதமா என்று கம்பீரமாக கேட்க நான் வெக்கத்துடன் தலையாட்டினேன். ஊரே கைதட்டி ஆரவாரம் செய்தது. பூவிலி காரில் ஏறுவதற்கு முன்னால் ரகசியமாக என்னை நோக்கி வந்து, கல்யாண புடவை எடுக்க நான் சீக்கிரம் வர்றேன், வெயிட் பண்ணுங்க மாமா என்று முதன்முறையாக மாமா என்ற உறவை சொல்லி அழைத்துவிட்டு காரில் ஏறினாள். கார் நகர்ந்தது. ஆனால் என் மனதில் அவளது காதல் நிரந்தரமாக தங்கிவிட்டது. கல்யாண பேச்சு முடிந்து பூவிலி லண்டன் சென்ற சில மாதங்களிலேயே மீண்டும் கிராமத்திற்கு வருவதாக போன் வந்தது. இந்த முறை அவளுடன் லண்டனில் படிக்கும் 2 தோழிகளும் ஆகாஷ் என்ற அவளது நெருங்கிய ஆண் நண்பனும் வருவதாக சொன்னாள். டே கதிர், உன் முறை பொண்ணு வேறாடா, போய் காரில் கூட்டிட்டு வா என்று அப்பா சொன்னதும் நான் ஆசையோடு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினேன். கார் வந்து நின்றது. பூவிலி காரில் இருந்து இறங்கி என்னை பார்த்ததும் ஓடி வந்து, மாமா மிஸ் யூ சோ மச் என்று கையை பற்றினாள். என் நெஞ்சம் குளிர்ந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி அடுத்த நொடியே சுக்குநூறாக உடைந்தது. காரின் அடுத்த கதவை திறந்து கொண்டு ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்த ஒரு கோர்ட் பையன் இறங்கினான். அவன்தான் ஆகாஷ். ஹே ஆகாஷ், கம் கியர், இவர் தான் என் மாமா கதிர் என்று பூவிலி அறிமுகப்படுத்தினாள். அவன் அலட்சியமாக எனக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு சட்டென்று ஏன் முன்னாடியே பூவிலியின் தோளில் கையை போட்டு, பூவிலி, இந்த ஊர் செம்ம ஹாட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குடா என்றான். எனக்கு உடம்பெல்லாம் தீப்பற்றியது போல இருந்தது. கிராமத்து முறைப்பையன் முன்னாடி இன்னொருவன் தன் காதலியின் தோளில் கை வைப்பதா, அதுவும் லண்டன் ஸ்டைல் என்று சொல்லி பூவிலி அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டது என் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. வீட்டிற்கு வந்த பிறகும் ஆகாஷின் அட்ராசிட்டி தாங்கவில்லை. திண்ணையில் அமர்ந்து கொண்டு பூவிலியின் கையை பிடித்து ஏதோ லண்டன் கதைகளை பேசி சிரித்து கொண்டிருந்தான். பூவிலியும் ஊரே பார்க்கிறது என்ற பயம் இல்லாமல் அவனோடு சகஜமாக சிரித்து பேசினாள். இத்தனை வருடங்களாக போற்றி வளர்த்த என் காதல் இந்த 2 நாள் கார்ப்பரேட் பையன் முன்னால் தோற்று போவது போல் எனக்குள் ஒரு வெறுப்பு உருவானது. மறுநாள் மதியம் ஆகாஷ் சோப்பிற்குள் செல்ஃபி எடுக்க போயிருந்தான். பூவிலி மட்டும் சமையலறையில் காபி போட்டு கொண்டிருந்தாள். நான் கோபமும் வெறுப்புமாக உள்ளே நுழைந்தேன். என்ன லண்டன் மேடம், மாமனை மறந்துட்டு லண்டன் நண்பன் கூட ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல என்று கசப்பான குரலில் கேட்டேன். பூவிலி ஆச்சரியமாக திரும்பி, என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க என்றாள். பின்ன எப்படி பேச சொல்கிற? ஊர் உலகத்தில் எந்த முறைப்பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் முன்னாடி அடுத்தவன் தோளில் கை போட விட்டுட்டு சிரித்து பேசுவாளா? அவன் உன் கையை பிடிக்கிறான், நீ ரசித்து பார்க்குற, இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் நடக்காது பூவிலி என்று என் குரல் கோபத்தில் உயர்ந்தது. பூவிலி காப்பி கப்பை கீழே வைத்துவிட்டு கோபமாக என் முன்னால் வந்து நின்றாள். மாமா, ஆகாஷ் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. லண்டனில் நாங்கள் ஒன்றா படித்தவங்க. அவனுக்கு என் மேலே எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. நீங்கள் ரொம்ப குறுகிய மனசோடு யோசிக்கிறீங்க என்றாள். ஆமாடி, நான் கிராமத்து முரடன்தான், குறுகிய மனசுக்காரன்தான். ஆனால் என் கண்ணு முன்னாடி என் பொம்பளையை இன்னொருத்தன் தொட்டு பேசுகிறத என்னால் சகிச்சிக்க முடியாது. உனக்கு அவன்தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்குண்ணா, எதுக்கு இந்த கல்யாண பேச்சு? பேசாமல் அவனையே கட்டிக்க வேண்டியது தானே என்று வெறுப்பில் கத்தினேன். என் வார்த்தைகள் பூவிலியின் இதயத்தை தாக்கியது. அவளது கண்கள் கலங்கின. மாமா, என் கற்ப சந்தேகப்படுற அளவுக்கு உங்கள் மனசில் என் மேலே வெறுப்பு வந்துடுச்சா? என் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தப்பாக தெரியுதா என்று குரல் தழுதழுக்க கேட்டாள். ஆமாம், எனக்கு பிடிக்கலை. அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளது பதிலை கூட கேட்காமல் விறுவிறுவென்று வீட்டை விட்டு வெளியேறினேன். பின்னால் இருந்து பூவிலி, மாமா நில்லுங்க மாமா என்று அழுத குரல் கேட்டது. ஆனால் என் காதில் விழுந்த ஆகாஷின் சிரிப்பு சத்தம் என் கால்களை நிறுத்த விடவில்லை.
எங்கள் காதலில் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருந்தது. நான் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறிய அந்த இரவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உலுக்கி போட்டது. பூவிலி அழுது கொண்டே தன் அறைக்குள் முடங்க, விடிந்ததும் விஷயம் பெரியவர்கள் வரை சென்றது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல? லண்டன்ல இருந்து வந்த பிள்ளைய சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்துற வேலை பார்க்குறியா என்று அப்பா என் சட்டை காலரை பிடித்து கத்தினார். அப்பா, நான் அவளை சந்தேகப்படலை. ஆனால் அடுத்தவன் என் முறப்பொண்ணு தோளில் கை போடுறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவளுக்கு அவனோட லண்டன் நாகரிகம்தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு நம்ம கிராமத்து குடும்பமும் பாசமும் என்று நான் ஆக்ரோஷமாக பேசினேன். இந்த சத்தம் கேட்டு அத்தையும் ஆகாசும் அங்கே வந்தார்கள். அத்தையின் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. அண்ணா, என் பொண்ணு தப்பானவ இல்லை. அவள் படித்த படிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸை எப்படி நடத்தணும்னு அவளுக்கு தெரியும். ஆனால் உன் மகன் கதிர் என் பொண்ணோட நடத்தையை கேவலமாக பேசிட்டான். இப்படிப்பட்ட குறுகிய புத்தி உள்ளவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் இல்லை என்று அத்தை அதிரடியாக பேசினார். பாட்டி சமாதானம் செய்ய முயன்றும் பலனில்லை. பூவிலி கண்களில் கண்ணீரோடு வெளியே வந்து என்னை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் காதலை விட ஏமாற்றமும் வலியும் தான் அதிகமாக இருந்தது. மாமா, நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் தோத்துட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் லண்டன் நண்பர்களோடு காரில் ஏறி புறப்பட்டாள். 20 வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்த குடும்பம் எங்கள் காதலால் மீண்டும் இரண்டாக உடைந்தது. பூவிலி சென்ற பிறகு என் வாழ்க்கை ஒரு வாழாத பிணமாக மாறியது. வீட்டில் அப்பாவின் பேச்சுவார்த்தை இல்லை. ஊருக்குள் லண்டன் பொண்ணு கதிரை ஏமாத்திட்டு ஓடிடுச்சு என்று பேச்சுக்கள் எழுந்தன. காதல் தோல்வியின் வழி சாதாரணமானது அல்ல. அது உடம்பில் வராமல் ஆன்மாவில் வரும் ஒரு தீராத நோய். பகல் முழுவதும் தோப்பில் பைத்தியம் பிடித்தவன் போல் வேலை செய்வேன். இரவு வந்தால் தூக்கம் வராது. பூவிலி தன் மெல்லிய விரல்களால் என் கையை பிடித்த அந்த திருவிழா இரவு மாந்தோப்பில் அவள் சட்டைக்காலரை பிடித்து இழுத்து காதல் சொன்ன அந்த நொடி எல்லாமே என் நெஞ்சை குத்தி கிழித்தன. ஏன் இந்த தவிப்பு? அவள்தான் என்னை விட்டு போய்விட்டாளே என்று என் மனம் வெறுப்பில் துடித்தது. காதலித்தவள் மீது கோபமும் அவளை பிரிய முடியா ஏக்கமும் சேர்ந்து என்னை மன அழுத்தத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. யாரோடும் பேசாமல் தோப்பிலேயே ஒரு சிறிய குடில் அமைத்து அங்கேயே தங்கத் தொடங்கினேன். நாட்கள் பல கடந்தன. என் தோப்பில் விவசாய வேலைகள் அதிகமாக இருந்ததால் பக்கத்து கிராமத்தில் இருந்து புதிதாக வந்த ஒரு குடும்பம் வேலைக்கு வந்தது. அந்த குடும்பத்தில் தாரணி என்ற ஒரு இளம்பெண் இருந்தாள். அவள் பக்கா கிராமத்து தென்றல். மாநிறம், அடர்த்தியான ஒற்றை சடை, எப்போதும் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. நான் தாடியும் சலகையுமற்று சோகமாக இருப்பதை அவள் சில நாட்களாகவே கவனித்து வந்தாள். ஒரு நாள் மதியம் நான் மாமரத்து நிழலில் பசியில் அமர்ந்திருந்த போது தாரணி தன் கையில் ஒரு தூக்குவாளியோடு என் அருகில் வந்தாள். ஏங்க, காலையில் இருந்து நீங்கள் எதுவும் சாப்பிடலையாமே? அம்மா உங்களுக்காக கம்மங்கூழும் சின்ன வெங்காயமும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, குடிங்க என்று பாசத்தோடு நீட்டினாள். எனக்கு பசி இல்லை தாரணி, நீ போ என்று சுருக்கமாக சொன்னேன். அவள் நகர்வதாக இல்லை. தூக்குவாளியை கீழே வைத்துவிட்டு என் முகத்தையே பார்த்தாள். மனசுல ஏதோ பெரிய பாரத்தை வச்சுட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்கிறீங்க. போனவங்க போயிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த தோப்பும் உங்களை நம்பி இருக்கிற மனுஷங்களும் நெஜம். சாப்பிடுங்க என்று மிரட்டலும் பாசமும் கலந்த குரலில் சொன்னாள். அவளது அந்த யதார்த்தமான பேச்சு என் மனதின் பாரத்தை லேசாக குறைத்தது. நான் கூளை குடிப்பதை அவள் ஒருவித ஆசையோடும் நிம்மதியோடும் பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்தடுத்த நாட்களில் தாரணி என் நிழலாக மாறினாள். நான் வேலை செய்யும் இடமெல்லாம் அவளது கொலுசு சத்தம் கேட்கும். எனக்கு தெரியாமல் என் குடிலை சுத்தம் செய்து வைப்பது, நான் தாகத்தோடு இருக்கும்போது சில்லென்ற பானை தண்ணீரை கொண்டு வந்து நீட்டுவது என அவளது கவனிப்பு தொடர்ந்தது. ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. குடிலுக்குள் ஒதுங்கி இருந்த தாரணி மழையின் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் என் துண்டை அவளிடம் நீட்டினேன். அவள் துண்டை வாங்கும்போது அவளது கைகள் லேசாக நடுங்கின. அவள் கண்களில் காதலின் பிரகாசம் தெரிந்தது. தாரணி, என் கதை உனக்கு தெரியும்ல, என் மனசுல இப்போ எந்த காதலும் இல்லை என்று நான் உண்மையை சொன்னேன். தாரணி என் கைகளை பற்றி கொண்டாள். அவளது கைகளில் லண்டன் வாசனை இல்லை, ஆனால் இந்த மண்ணின் நறுமணமும் தூய்மையான பாசமும் இருந்தது. உங்கள் பழைய காதல் எனக்கு தேவையில்லை கதிர். ஆனால் உங்களோட இந்த தவிப்பும் வலியும் எனக்கு வேதனையாக இருக்குது. உங்களை இந்த துயரத்தில் இருந்து மீட்க என் காதலால் முடியும்.
உங்கள் தோப்புல வேலை செய்ய வந்த இந்த தாரணி உங்கள் மனசுக்குள்ளே வாழ ஆசைப்படுறா. என்னை ஏற்றுக்குவீங்களா கதிர் என்று மலையின் சத்தத்தையும் தாண்டி அவளது இதயம் என்னிடம் காதல் சாற்றியது. அவளது தூய்மையான காதலில் என் காயப்பட்ட நெஞ்சில் ஒரு புதிய தென்றல் வீசத் தொடங்கியது. தாரணி என் மீது வைத்திருந்த தூய்மையான காதல் காய்ந்து கிடந்த என் மனதை மெல்ல மெல்ல குளிர வைத்தது. பூவிழி தந்த ஏமாற்றத்தில் இருந்து மீள தாரணியின் பாசமே எனக்கு மருந்தாக அமைந்தது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தாரணியின் கையை பிடித்து நேராக என் வீட்டு திண்ணைக்கு அழைத்துச் சென்றேன். அப்பாவும் பாட்டியும் அதிர்ச்சியோடு எங்களை பார்த்தார்கள். அப்பா, நான் தாரணியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இவ தான் இனி என் வாழ்க்கை என்று நான் உறுதியாக சொன்னேன். என் வார்த்தையை கேட்டதும் அப்பா கோபத்தில் திண்ணையை தட்டினார். என்னடா சொன்ன? லண்டனில் படித்த சொந்த அத்தை மகளையே வேணான்னு துரத்துனவன் இப்போ நம்ம தோப்புல வேலை செய்ய வந்த கூலி ஆளோட மகளை கட்டிக்க போறியா? ஊர் உலகம் சிரிக்குண்டா. இந்த கல்யாணத்துக்கு நான் சாகுற வரைக்கும் சம்மதிக்க மாட்டேன் என்று கத்தினார். பாட்டியும் முகம் சுளித்தாள். கதிர், அவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. அந்த லண்டன் பிள்ளை உன்னை விட்டுட்டு போனதுல எங்களுக்கும் வருத்தம்தான். ஆனால் அதுக்காக அந்த இடத்துல இவ்வளவு உட்கார வைக்க முடியாதுடா என்றாள். வீட்டில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. அவள் கூலி வேலை செய்கிறவளா இருக்கலாம். ஆனால் என் காயப்பட்ட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் இவ தான். நீங்கள் சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலைனாலும் சரி, வர்ற முகூர்த்தத்தில் தாரணி களத்தில் தான் நான் தாலி கட்டுவேன் என்று கதிர் விடாப்பிடியாக நின்றுவிட்டேன். அப்பாவின் கோபத்திற்கும் பாட்டியின் வசவுகளுக்கும் நடுவே தாரணியின் பெற்றோர் சம்மதத்துடன் கிராமத்து பிள்ளையார் கோவிலில் வைத்து எளிய முறையில் திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கத் தொடங்கின. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. தாரணி பச்சை பட்டு பாவாடை உடுத்தி கையில் மருதாணி வைத்து மல்லிகை பூச்சூடி தேவதை போல் என் குடிலுக்குள் நுழைந்தாள். நான் அவளது அழகை ரசித்து கொண்டிருந்த அந்த நொடி வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து பிரேக் அடித்து நின்றது. காரில் இருந்து இறங்கியவளை பார்த்து என் கண்கள் அகல விரிந்தன. அவள்தான் பூவிழி. ஆனால் பழைய பூவிழி இல்லை. இன்னும் தலைக்கணமும் லண்டன் திமிரும் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. விறுவிறுவென்று குடிலுக்குள் நுழைந்தவள் தாரணியையும் என்னையும் மாறி மாறி பார்த்தாள். அவளது உதட்டில் ஒரு கேவலமான புன்னகை அரும்பியது. என்ன கதிர், லண்டன்ல இருந்து நான் வர்றதுக்குள்ள இவ்வளவு அவசரமா ஒரு கல்யாண ஏற்பாடா? அதுவும் யாரு கூட? இந்த தோப்புல வேலை செய்கிற கூலியாளோட மக கூடவா என்று பூவிழி ஆங்கிலம் கலந்த தமிழில் நக்கலாக கேட்டாள். பூவிழி, வாயை மூடு. என் கல்யாணத்தை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அன்னைக்கே நீ உன் வழியை பார்த்துட்டு போயிட்ட என்று நான் கோபமாக கத்தினேன். பூவிழி என்னை அலட்சியம் செய்துவிட்டு நேராக தாரணியின் முன்னால் போய் நின்றாள். தாரணியை மேலிருந்து கீழ் வரை அருவருப்போடு பார்த்தாள். ஹே தாரணி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கதிர் யாரு? அவனோட அந்தஸ்து என்ன? லண்டனில் படித்த என்னையே காதலிச்சவன் அவன். உன்னை மாதிரி மாட்டுச்சாணமும் களிமண்ணும் அழுற ஒரு பொண்ணு என் கதிர் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லாதவ. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத நீ கதிரை வச்சுக்கிட்டு என்ன குடும்பம் நடத்த போற? ஜஸ்ட் ஒரு லேபர் பொண்ணு நீ என்று தாரணியை மிக கேவலமாக மட்டம் தட்டி பேசினாள் பூவிழி. பூவிழியின் வார்த்தைகள் தாரணியின் நெஞ்சை குத்தியது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. கைகளில் இருந்த மருதாணி நடுங்கியது. தன் ஏழ்மையையும் படிப்பையும் பூவிழி அத்தனை பேர் முன்னாடியும் மட்டம் தட்டியதால் தாரணி கூனி குறுகி போனாள். இதை பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. தாரணியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு பூவிழியின் முன்னால் வந்து நின்றேன். ஏய் பூவிழி, இங்கிலீஷ் பேசுகிறதும் காரில் வர்றதும் மட்டும்தான் உன் கண்ணுக்கு நாகரிகமா? அடுத்தவங்க மனசை மதிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. நீ லண்டனில் படிச்சிருக்கலாம். ஆனால் என் தாரணிக்கு இருக்கிற அன்பும் பாசமும் உனக்கு ஒரு நாளும் வராது. தகுதின்னு பேசுறியே. உன்னை மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவளை விட என் தாரணி 1000 மடங்கு எனக்கு ஒசந்தவடி. இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியே போ என்று கதிர் கர்ச்சித்தான். பூவிழி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கதிர் தன் பக்க நியாயத்தை பேசாமல் இந்த கிராமத்து பொண்ணுக்காக தன்னை விரட்டுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கதிர், இதுக்கு நீ வருத்தப்படுவ என்று கோபத்தில் கத்தியபடி பூவிழி வெளியேறினாள். ஆனால் தாரணி இன்னும் அழுது கொண்டே இருக்க நான் அவளது கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறினேன். இந்த திருமணம் அவ்வளவு சுலபமாக நடந்து விடாது என்பதை பூவிழியின் கண்கள் எச்சரித்து சென்றன. பூவிழி கோபமாக தோப்பை விட்டு வெளியேறிய அன்றே கிராமத்தில் இருந்த என் வீட்டிற்கு சென்று பெரியவர்களை தன் பக்கம் இழுக்கும் வேலையை தொடங்கினாள். என் அத்தையும் அவளுக்கு துணையாக நின்றார். அண்ணா, உன் பையன் கதிர் அந்த தோட்டத்து வேலைக்கார பொண்ணுக்காக என் மகளை அசிங்கப்படுத்திட்டான். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா
அப்புறம் எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அத்தை அப்பாவை நோக்கி மிரட்டல் விடுத்தார். அப்பா ஏற்கனவே தாரணியின் மீதும் என் மீதும் கடும் கோபத்தில் இருந்தார். அத்தையின் வார்த்தைகள் அவரது கோபத்தை இன்னும் தூண்டின. கதிர், நீ நினைக்கிற மாதிரி அந்த தாலியை அவ கழுத்தில் கட்டிட முடியாதுடா. நாளைக்கு காலையில் பிள்ளையார் கோயிலில் கல்யாணம்னு சொன்னியே, அங்கே நீ எப்படி தாலி கட்டுறன்னு நானும் பார்க்குறேன் என்று அப்பா எனக்கு சவால் விட்டார். மறுநாள் காலை விடிந்ததுமே பிள்ளையார் கோவிலில் கல்யாண ஏற்பாடுகள் தொடங்கின. தாரணி தன் பெற்றோருடன் எளிய பட்டுச்சேலையில் கலங்கிய கண்களுடன் வந்து அமர்ந்திருந்தாள். பூவிலியின் பேச்சால் ஏற்பட்ட காயம் அவளது முகத்தில் இன்னும் அப்படியே இருந்தது. நான் மணமகன் உடையில் அவளுக்கு அருகில் அமர்ந்தேன். பூசாரி மந்திரம் மோதி தாலியை கையில் எடுத்து என்னிடம் நீட்டிய அந்த நொடி கோவிலின் வாசலில் 2 கார்கள் வந்து சீறின. காரில் இருந்து அப்பாவும் அத்தையும் பூவிலியும் சில ஊர் பெரியவர்களுடன் இறங்கி நேராக மணமேடைக்கு வந்தார்கள். கல்யாணத்தை நிறுத்துங்க என்று அப்பாவின் குரல் கோவில் முழுக்க எதிரொலித்தது. பூசாரி நடுங்கிக் கொண்டே தாலியை பின்னால் இழுத்து கொண்டார். தாரணியின் பெற்றோர் கைகூப்பி, ஐயா, நாங்கள் ஏழைங்க தான், ஆனால் உங்கள் பிள்ளை தான் ஆசைப்பட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்க வந்தான், எங்களை அசிங்கப்படுத்திடாதீங்க என்று அழுதார்கள். பூவிலி நக்கலாக தாரணியை பார்த்து, பாத்தியா தாரணி, நேற்றே சொன்னேன்ல உனக்கு இந்த தகுதி இல்லைன்னு, இப்போ பாரு உன் கல்யாணமே நிற்க போகுது, கதிர் ஏன் பின்னாடி தான் வந்தாகணும் என்று கர்வத்துடன் சொன்னாள். அத்தை முன்னே வந்து, கதிர் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, இந்த தாலியை தூக்கி போட்டுட்டு பூவிலி கழுத்தில் கட்டு, நாங்கள் எல்லாரும் உன்னை ஏற்றுக்கிறோம் என்றார். நான் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றேன். யாரும் ஒரு அடி முன்னாடி வைக்காதீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், என் வாழ்க்கையில் பூவிலிக்கு இனி இடமே இல்லை. என் தாரணி யாருடைய அந்தஸ்துக்காகவும் பணத்துக்காகவும் இங்கே வரல, என் காயப்பட்ட மனசுக்கு அன்பு கொடுத்தவ அவ மட்டும்தான் என்று கத்தினேன். அப்பா என் சட்டை காலரை பிடிக்க வர அதுவரை அமைதியாக அழுது கொண்டிருந்த தாரணி சட்டென்று எழுந்து என் முன்னால் அரணாக வந்து நின்றாள். அவளது கண்களில் இப்போது பயமில்லை, ஒரு கம்பீரம் இருந்தது. பெரியவங்களே நிறுத்துங்க என்று தாரணியின் குரல் கோவிலில் கம்பீரமாக ஒலித்தது. அவள் பூவிலியை நேராக பார்த்து, நீங்கள் லண்டனில் படித்தவங்க, பணக்காரங்க, நான் கூலி வேலை செய்கிற ஏழை தான். ஆனால் காதலிச்சவரோட மனசு காயப்பட்டு நின்னப்போ அவருக்கு பாசத்தை கொடுக்க தெரியாத உங்களோட அந்தஸ்து வெறும் சாம்பல் மாதிரி. என் கணவர் கதிர் என் மேலே வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி உங்கள் லண்டன் பணம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் என் கழுத்தில் இவரோட தாலி ஏறுறதை தடுக்க உங்களால் முடியாது என்று மிக அழுத்தமாக சொன்னாள். தாரணியின் இந்த வார்த்தைகள் அப்பாவையும் பூவிலியையும் வாயடைக்க வைத்தது. லண்டன் திமிரோடு வந்த பூவிலி ஒரு கிராமத்து பெண்ணின் கம்பீரமான பேச்சை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பூசாரியின் கையில் இருந்த தாலியை பிடுங்கி ஊரே பார்த்திருக்க பூவிலியின் கண் முன்னாடியே தாரணியின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டேன். மங்கள வாத்தியம் முழங்க தாரணி என் மனைவியானாள். பூவிலி தன் சதித்திட்டம் தோற்றுப்போன அவமானத்தில் முகத்தை மூடிக்கொண்டு கோவிலை விட்டு ஓடினாள். கோவிலில் தாலி கட்டிய கையோடு தாரணியின் கையை பற்றி கொண்டு என் பூர்வீக வீட்டு வாசலில் போய் நின்றேன். தாரணியின் கழுத்தில் மின்னிய புது தாலியும் அவளது நெற்றி திலகமும் அவளுக்கு ஒரு தனி அழகை கொடுத்திருந்தது. ஆனால் நிலைப்படியில் விலைக்கேற்றி எங்களை வரவைக்க வேண்டிய என் அப்பா வாசலிலேயே கையில் ஒரு தடியோடு கராராக நின்றிருந்தார். பின்னோடு அத்தையும் நின்று கொண்டிருந்தார். அப்பா, தாரணியை உங்கள் மருமகளை ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று நான் குனிந்து அவரது கால்களை தொடப்போனேன். அப்பா சட்டென்று பின்னால் நகர்ந்தார். தொடாதே, என் பேச்சை மீறி கூலி ஆளோட மகளுக்கு தாலி கட்டிட்டு இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்க உனக்கு எவ்வளோ தைரியம்? என் சொத்துலையோ இந்த வீட்டிலையோ உனக்கு இனி ஒரு பைசா கூட கிடையாது. நீ கட்டியவளோட இப்போவே என் கண்ணை விட்டு வெளியே போடா என்று நெஞ்சில் இரக்கமே இல்லாமல் கத்தினார். தாரணி என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். மாமா, நமக்காக அவங்க சண்டை போட வேண்டாம். எனக்கு உங்கள் சொத்தோ இந்த அரண்மனை வீடோ தேவையில்லை. வாங்க, நாம் நம்ம தோப்புக்கே போயிடலாம் என்று சற்றும் கலங்காமல் கம்பீரமாக சொன்னாள். நாங்கள் இருவரும் நேராக எங்கள் மாந்தோப்பில் இருந்த சிறிய குடிலுக்கு வந்தோம். ஆனால் அங்கே எங்களுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி. நாங்கள் தங்கியிருந்த அந்த சிறிய குடில் முற்றிலும் அடித்து உடைக்கப்பட்டு தீக்கு இரையாக்கப்பட்டிருந்தது. தாரணி ஆசையாக சேர்த்து வைத்திருந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் சாம்பலாகி கிடந்தன. யார் இதை செய்தது என்று நாங்கள் அதிர்ச்சியோடு பார்த்தபோது தோப்பின் வேலிக்கு அப்பால் பூவிலியின் சொகுசுகார் நின்று கொண்டிருந்தது.
கார் கண்ணாடி மெதுவாக இறங்கியது. காரில் இருந்த பூவிலியின் கண்களில் காதலோ ஏமாற்றமோ இல்லை, ஒரு வெறித்தனமான பழிவாங்கும் குரோதம் மட்டுமே இருந்தது. அவள் கையில் ஒரு விலை உயர்ந்த கூலிங் கிளாஸை மாட்டியபடி எங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். என்ன கதிர், மிஸ்டர் முறைப்பையன், புது பொண்டாட்டியோட முதலிரவு நடத்த குடில் இல்லாமல் நிற்கிறீங்களா என்று பூவிலி நக்கலாக கேட்டாள். பூவிலி, நீதானா இந்த வேலையை பார்த்தது? ஒரு பெண்ணாகி பிழைச்சி போன்னு உன்னை விட்டு வச்சதுக்கு என் குடிலையே அழிப்பியா என்று நான் ஆவேசமாக காரை நோக்கி பாய்ந்தேன். தாரணி என்னை தடுத்து, மாமா வேண்டாம் மாமா என்று என் கையை பற்றி கொண்டாள். பூவிலி காரில் இருந்து இறங்கி தன் பட்டுச்சேலையை சரி செய்தபடி எங்களிடம் வந்தாள். ஆமாடா, நான் தான் பண்ணினேன். லண்டனில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள் எல்லாம் என் பின்னாடி சுற்றுறப்போ ஒரு சாக்கடை பொண்ணுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணல. நீங்கள் 2 பேரும் இந்த தோப்பில் சந்தோஷமாக வாழ்ந்துடுவீங்களா? லண்டன் பூவிலி நினச்சா உங்களை இந்த ஊர்லேயே வாழ விடாமல் பண்ண முடியும் என்று தாரணியை விரல் நீட்டி மிரட்டினாள். அவளது சைக்கோத்தனமான பேச்சை கேட்டு தாரணி பயந்து விடவில்லை. மாறாக சாம்பலாகி கிடந்த குடிலில் இருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி பூவிலியின் முன்னால் நீட்டினாள். ஏய் பூவிலி, நீ லண்டன் காரை வச்சு எங்கள் வீட்டை அழிக்கலாம், ஆனால் என் புருஷன் என் மேலே வச்சிருக்கிற காதலை உன்னால் தீ வைக்க முடியாது. இந்த மண்ணில் நாங்கள் மறுபடியும் ஒரு வீட்டை கட்டுவோம். காசு பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்காத. இழந்த என் புருஷனோட காதலை உன்னால் 1000 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுடி என்று தாரணி கர்ச்சித்தாள். பூவிலியின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. உங்களை என்ன பண்ணுறேன் பாரு என்று கோபத்தில் காரில் ஏறி பறந்தாள் பூவிலி. குடில் உடைந்தாலும் தாரணியின் அந்த தைரியமும் என் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கையும் எங்கள் காதலை இன்னும் பலமாக்கியது. அன்றே அந்த மாமரத்து நிழலில் வானத்தையே கூரையாக கொண்டு நாங்கள் எங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினோம். ஆனால் பூவிலி சும்மா இருக்க மாட்டாள். அடுத்து ஏதோ பெரிய ஆபத்தோடு தான் வருவாள் என்பது எனக்கு புரிந்தது.